ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய் ஆனந்த். இன்றைக்கி பிக் பாஸில் நம்ம விஜய் சேதுபதி எப்பா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சரி சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்டார். சரி எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம வருவோம், ஏன்னா ரொம்ப எல்லாருமே நான் திட்டேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டில் இருந்து இந்த வாரத்தில் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டோட தலையார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரவீன் இருக்கார் தெரியுமா சார், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பிரவீன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குமா. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வாரம் எப்படி போச்சு, ஏன் நீங்கள் ஆர்மியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் நிறைய சின்ன வயசில் ஏன்னா நான் கபடி விளையாடணும், கேம்ஸ் விளையாடணும், நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் சின்ன வயசில் எனக்கு நிறைய கற்றுக்கிடணும்னு ஆசை, சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆர்மி ஆகணும்னு ஆசை, அதனால தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் சேதுபதி சரி சரி நீங்கள் சின்ன வயசில் உள்ள ஆசை நீங்கள் இப்போ நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி இப்போது அடுத்தது யார், ஏன்னா இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு அதாவது போன வாரம் இந்த வாரம் முடியுது, அந்த ஃபஸ்ட்டு யார் அதிகமாக சண்டை போட்டா அப்படின்னா மக்கள் உங்களுக்கே தெரியும். நீயா நானும் அதாவது கத்துறதுக்கு அந்த கத்துறதை ஆரம்பித்து விட்டதே யார் அப்படின்னா நம்ம யார் அந்த ஆள் அப்படின்னா அந்த கத்துற சிஸ்டம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கிடந்து காதில் அடைக்கிற மாதிரி கிடந்து கத்துனா விஜய் சேதுபதி இந்த வாட்டி குழாய் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதாவது ஒரு மைக் எடுத்துகிட்டு வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம விஜய் பவர் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மியாக ஒரு தலையாக இருக்கிறவங்க புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இல்லை அதுக்கெலாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் டே சண்டே ஆரம்பித்தாச்சு. அப்போ என்ன செய்யும், அதை பார்த்து எல்லாருமே சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயம். அதுதான் நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, விஜய் பாரு இப்போ நீங்கள் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்களா, இல்லை சார் ரெண்டு கை இது பண்ணிட்டாங்க சார், சரிசமம் ரெண்டுக்குமே இது கிடையாது அப்படின்னு என்ன விஜய் பாரு சொல்லுங்கள். இல்லை சார் அவங்க பண்ணது ஆர்மி, அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் எப்படி சார் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, சரி இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணல, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் ஒரே ஒரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். சரி சொல்லுங்கள், பிக் பாஸ் சொல்கிறத நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அப்படியா சார், அப்போ நான் கேட்டுட்டு வந்து அதாவது பிக் பாஸ் நான் கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி 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 சிட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க விஷயத்தை அதை நான் அடிக்கடி ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆரம்பித்து வைக்கிறது ஒரு கேம்ஸ் அப்படின்னா அது கேம் மட்டும் தான் விளையாடணும். அங்கே டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதில் அவங்க ஒரு ஹைலைட்டாக காமிக்கிறது இந்த வீட்டில் நடக்குது. அது எந்த வீட்டிலனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது. நல்ல கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேம் விளையாட நமக்கே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இங்கே எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வராங்க இல்லை, அது நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோலலாம் சொல்கிறேன். புதுசாக நிறைய பேர் வராங்க, இனி நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க போகுது மக்களே. ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பிக் பாஸில் அதாவது ஃபுல் எபிசோட் ஃபுல்லாக இந்த பிக் பாஸில் இந்த வாரம் நம்ம விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசினா சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க, சரியா மக்களே. சரி அடுத்த வீடியோவில் என்ன வருதுன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். டாடா பாய்.